அரசுல நடந்திருந்தால் அவர் எப்படியான தண்டனை கொடுத்திருப்பார் என்பதற்கு ஒரு உதாரணமான சம்பவத்தை தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். திருகோணமலை மாவட்டத்துல எமது கட்டுப்பாட்டில் உள்ள மூதூர் பிரதேசத்தினுள் காட்டு பகுதியில் அயல் எல்லை கிராமத்தை சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி வழி தவறி வந்துவிட்டார். அப்போது அங்கு வந்த சிங்கள பெண்மணிக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒரு தமிழ் வாலிபன் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி விடுகிறார். அதனை சிங்கள பெண்மணி எமது இயக்கத்தின் முகாமுக்கு வந்து முறைப்பாடு செய்தார். உடனே எமது இயக்க போராளிகள் அனைவரும் தேடுதலில் ஈடுபட்டு அந்த வாலிபனை இறுதியாக ஆதாரங்களுடன் தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். அத்துடன் அச்சிங்கள பெண்மணியும் அவனை அடையாளம் காட்டிவிட்டார். அந்த வாலிபன் எமது இயக்கத்தினுடைய தீவிர உதவியாளனும் அங்கு பெரும்பாலான காட்டு பிரதேசங்களுக்கான வழிகாட்டியும் ஆவார். அதேவேளை சிங்கள பெண்பணியானவள் அங்குள்ள தமிழ் பெண்கள் சிலரின் உதவியுடன் அங்கு அமைந்துள்ள சிறிய வைத்தியசாலை ஒன்றுக்கு வைத்திய சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார். அச்செய்தியை மூதூர் பிரதேச பொறுப்பாளர் தேசிய தலைவர் அவர்களுக்கு விரிவாக அறிவித்து என்ன செய்வதென்று கேட்கிறார். அத்துடன் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்குட்படுத்திய வாலிபன் சிங்கள பெண்மணியானவள் முன்பு தமிழர்கள் வாழ்ந்த அதே கிராமத்தில் தமிழர்களை துரத்தி அடித்துவிட்டு குடியேற்றப்பட்டவள் என்றும் அதே சிங்கள குடியேற்றத்தை சேர்ந்த சிங்களவர்கள் எமது தமிழ் பெண்களை வல்லுறவுக்கு உட்படுத்தி இருந்தார்கள் என்றும் அதனால் தான் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக நியாயப்படுத்தியும் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அத்தமிழ் வாலிபன் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்பையும் அவன் இல்லாதுவிட்டால் அங்குள்ள பெரியதொரு காட்டு பிரதேசத்துக்கு வழிகாட்டி இல்லை என்பதையும் அந்த பொறுப்பாளர் தலைவருக்கு அறிவித்திருந்தார். அதற்கு தேசிய தலைவர் அவர்கள் உறுதியாக அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்று அந்த சிங்கள பெண்மணியை அவரது சொந்த கிராமத்திற்கு அனுப்புவதற்கு முன்பு அந்த பெண் அறியக்கூடியதாக அவ்விளைஞனுக்கு என்ன தண்டனை வழங்கினார் தெரியுமா? மரண தண்டனையை வழங்கும்படி அதன் பின்பு அந்த பெண்ணை பாதுகாப்பாக அவரது சொந்த கிராமத்திற்கு அனுப்பும்படியும் அறிவித்திருந்தார். மறுநாள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட விடயமும் சிங்கள பெண் பாதுகாப்பாக அவரது கிராமத்திற்கு திருப்பி வைக்கப்பட்ட விவரமும் பிரதேச பொறுப்பாளரால் தேசிய தலைவர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை படித்த தேசிய தலைவர் அவர்கள் அங்கிருந்த தளபதிகளுக்கு காட்டிவிட்டு அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்று உறுதியளித்தார். கரிகாலன் கட்டிய அந்த தமிழ் ஈழத்தில் நீதி என்பது எப்படி இருந்தது? மாற்று இனத்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே நீதிதான்.